and an astonishing 50 years of dominating the silver screen. Our esteemed chief guest will present the trophy to her. Let's give a big round of applause. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு நாளைக்கு 75 இயர்ஸ்னு சொன்னா சின்ன குழந்தைங்க கூட நம்பாது. ஏன்னா அவரு குழந்தைங்களோட குழந்தையா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்காரு. அவருடைய சார்பாக அவருடைய மகள் ஐஸ்வர்யா இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு சேர வேண்டிய இந்த டிராஃபி அவருக்கே தான். 50 வருடம் இந்த சில்வர் ஸ்கிரீன், அதாவது இந்த சில்வர் ஸ்கிரீனை ஆக்கிரமிச்சு என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் நம்ம மனசுல நினைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்க மகளுக்காக நம்ம கொடுக்கலாம். I'm extremely happy to be here today. It was a very, very impromptu program, and I need to thank Satyajyoti Tanga sir for this, because unfortunately we are not in town tomorrow, and he said mudinja inniki varingla appdin ketanga. Definitely, when the whole world wants to celebrate, why would I not want to be a part and a piece? So I said I will come and accept this on behalf of him. I will take it back to him. Thank you, sir. And I just want to say a huge thank you, and with a lot of gratitude. எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்க ஃபேமிலிக்கு. இது வந்து the whole world is celebrating Appa's birthday, and each one is celebrating in their own special way, and trust me, he is celebrating it with you, and that is his biggest joy. So thank you so much on behalf of my family, on behalf of Appa. உலகம் எங்கும் இருக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். What a beautiful evening, but really heartfelt. Thank you so much, Anand sir, for thinking about me, and I welcome all my guests from international countries to be here in Chennai. It's the 23rd Chennai International Film Festival. I'm sure that we are really going to have good time, and you made my day by saying that The Godfather is also screening. It's one of my epic, amazing film which I love, and I would definitely try to make it. I wish everyone good luck, and that's all. Thank you so much. Thank you. துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், என் தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் முதலே நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சிவன்கண்ணன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு ஆனந்த ரங்கசாமி அவர்களுக்கும், மற்றும் விழா இயக்குனர் திரு தங்கராஜ் அவர்களுக்கும், மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர் திரு சந்தானம் சீனிவாசன், மற்றும் மேடையில் வீற்றிருக்கூடிய திரையுலக நட்சத்திரம் சகோதரியார் சிம்ரன் அவர்களுக்கும், மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வாரிசாக திரையுலகில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரியார் ஐஸ்வரி ரஜினிகாந்த் அவர்கள், மற்றும் வருகின்றிருக்கின்ற எங்கள் ஊரை சார்ந்த மேயர் திருப்பூர் திரு தினேஷ்குமார் உள்ளிட்ட மக்கள் பிரதிகளுக்கும், திரையுலகை சார்ந்த அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய நாளை நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த திரையுலகத்திற்கு ஒரு ஜாம்பவானாக அவர் நிச்சயம் விளங்குவார் என்பதிலே இந்த ஐயமில்லை. எனவே அவர் உடல் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து திரையுலகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலைத்துறையின் தாய் வீடான நம் சென்னையில் நடைபெறும் 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் துவக்கவிழாவில் உங்களை சந்திப்பில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக அரங்கில் திரைப்பட கலைக்கென தனி சிம்மாசனம் போட்டு அமைந்திருக்கும் கேன்ஸ், இத்தாலியன் வெனிஸ், ஜெர்மனியின் பெர்லின், கனடாவின் டொரண்டோ போன்ற புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களின் வரிசையில் நம் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவும் இன்று கம்பீரமாக திகழ்வதிலே மகிழ்ச்சி. சுமார் 51க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 122 தலைசிறந்த திரைப்படங்களை ரசிகர்களின் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த விழா எண்ணிக்கையில் மட்டுமல்ல, தரத்திலும் உலக விழாக்களும் இணையானது. தென்கிழக்கு ஆசியாவின் மிக சிறந்த திரைப்பட விழாக்கள் ஒன்றாக சென்னையில் உயர்த்துவதே நம்முடைய இலக்கு. 2008ஆம் ஆண்டு இவ்விழாவின்
முதலாக சிறப்பாக நடைபெற ரூ 25 லட்சத்தை வழங்கி வித்திட்டவர் நம்முடைய முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள். அவரின் வழியில் வந்த நமது திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடந்த 23ஆம் ஆண்டு முதல் இந்த நிதியை 85 லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு முதல் 95 லட்சமாக உயர்த்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அதேபோல கோவா சர்வதேச திரைப்பட விழாவிற்கென மானியத்தை ரூ 15 லட்சமாக உயர்த்தி வழங்கி உத்தரவிட்டார். திரைப்படத்துறைக்கு திராவிட இயக்கத்திற்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாது. திரைப்படத்துறையினருக்கு சொந்த வீடு என்பது ஒரு நீண்டகால கனவு. அந்த கனவை நனவாக்கும் வகையில் 2010ஆம் ஆண்டு பையனூரில் சுமார் 90 ஏக்கர் நிலத்தை முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். இடையில் ஏற்பட்ட தடைகளை நீக்கி கடந்த 2020-25 அன்று இதற்கான அரசாணை மீண்டும் புதுப்பித்தார். மறுநாளே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெப்சி தொழிலாளருக்கு 50 ஏக்கர், தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 10 ஏக்கர், நடிகர் சங்கத்திற்கு 7 ஏக்கர் மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு 8 ஏக்கர் நிலத்திற்கான ஆணையும் வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் மீண்டும் இங்கே உறுதிப்படுத்தல மகிழ்ச்சி அடைகிறேன். திரைப்படத்துறைக்கு திராவிட இயக்கத்திற்கும் உள்ள உறவு வரலாற்றின் பக்கங்களில் பொறிக்கப்பட்டவை. கலைஞரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 2009ஆம் ஆண்டு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் உருவாக்கப்பட்ட திரைப்படத்துறையினர் நலவாரியம் இன்று ஏறத்தாழ 27,000 பேரை உறுப்பினராக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வி உதவித்தொகை, திருமண உதவி போன்ற உதவித்தொகை எல்லாம் அந்த தொழிற்சங்கத்தில் தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராகக்கூடிய குடும்பத்தாருக்கு வழங்கப்படுகிறது. பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் ரூ 500 கோடி மதிப்பில் VFX அனிமேஷன் வசதியுடன் கூடிய அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கும் பணிகள் துவங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்திற்கு சுமார் 40 கோடி மதிப்பில் 3 புதிய அதிநவீன படப்பிடிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு வழங்கும் திரைப்பட விருதுகளை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 2009ஆம் ஆண்டிலிருந்து பாக்கி இருந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2015 வரை, 2016 முதல் 2022 வரையான விருதுகள் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வாறான பணிகள் இந்த அரசின் மூலம் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இதற்கான பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் இங்கே வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த அரசு திரையுலகிற்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த விழா சிறப்பாக நடைபெறும் என்ற நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சரின் சார்பிலும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.